அடியா மல்லிகா, ஏ மல்லிகா வெளியே வாடி. யார் பாணி, என்ன வேணும் உனக்கு? இந்தா உன் பேர் மல்லிகாவா? இல்ல. இல்ல இல்ல, அப்ப சும்மா நில்லு. அடியா மல்லிகா வெளியே வாடின்றல. என்னப்பா, நாளைக்கு கல்யாணமாக போற பொண்ண மரியாதை இல்லாம வாடி போடின்னு பேசிட்டு இருக்க? இந்தாமா இங்க வா. என்ன அவளுக்கு இது எத்தனாவது கல்யாணம் உனக்கு தெரியுமா? என்ன குண்டமா வாய புழக்கிற? நான் தான் அவளோட 3வது புருஷன். அதாவது உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? அப்ப ஓரமா அங்கிட்டு நில்லு, நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன். டேய், என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இந்த டைம்ல வந்து கத்திக்கிட்டு இருக்க? என்ன போலீஸ கூப்பிடணுமா? ஐயோ, போலீஸ் கூப்பிட போறீங்களா? எனக்கு என்ன பயமா? கூப்பிடு கூப்பிடு. நீ கூப்பிட்டு இங்க போலீஸ் வர்றதுக்குள்ள உனக்கு நான் ஒரு முடிவு கட்டிட்டு போறேன். என்ன முடிவு கட்ட போற? உன் பாட்டம் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்டுக்கிட்டீங்களா 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 மகா ஜனங்களே, நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப இவ எவ்வளவு பெரிய பஜாரியா இருக்கணும். ஏய், வாய மூடு. என்ன வேணும் இப்ப உனக்கு? அப்படி விஷயத்துக்கு வாங்கன்னு. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏன் நடக்க கூடாது? நீ கல்யாணம் பண்ணிக்க போறது இன்னொருத்தனோட புருஷனடி. என்னமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறது மாதிரி ஏன்னு கேக்குற? என்னது, இன்னொருத்தி புருஷனையா? ஏமலிகா, அப்படியா? அடடா, உங்களுக்கெல்லாம் விஷயமே தெரியாதாமா? எங்க அவன்? சார் வணக்கம். அந்த நிக்கிறார் பாருங்க மாப்பிள. எப்பா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறான். கண்ணா 2வது லெட்டு தின்ன ஆசையானு நிக்கிறான் பாருங்க. சரி, அவன்கிட்ட கூட நீங்க இதை பத்திலாம் கேட்க வேண்டாம். இந்த இங்க நிக்கிறாங்களே இவங்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா இவங்க தான் அவனோட பொண்டாட்டி. இந்த மூஞ்சி நல்லா இல்லையாமா? என்னப்பா இப்படி சொல்ற? பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு என்ன குறை? பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே. அப்படி சொல்லி என் ராஜாத்தி. எப்படி பாருங்க, நீங்களே சொல்றீங்க இவங்க குணத்திலையும் தங்கமோ தங்கம். இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இந்த பஜாரிய போய் அவன் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. என்ன காரணம்னு சொல்லுப்பா. அதையும் அவகிட்டயே கேளுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மாப்பிளைக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா? இல்லனா இல்லன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அவன் இல்லன்னு சொல்ல மாட்டானே. ஏன் ஏன் நீ என்கிட்டயே கேக்குற? அதான் பக்கத்துல மல்லிகா நிக்கிறாள, அவள்கிட்டயே கேளுங்க. ஏமா அடுத்த புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிற? அதுவும் அந்த பையனுக்கு விருப்பம் இல்லையாமே? ஆமா, முத பொண்டாட்டி இங்கதான் இருக்கா. அவளுக்கு என்ன குறை? இதெல்லாம் பாவமா. காசு பணம் வந்துருச்சுன்றதுனால இப்படி எல்லாம் ஆடக்கூடாதுமா. இருக்கிறதுலே பெரிய பாவம் பெண் பாவம் தாமா. இந்த பொண்ணை வச்சுக்கிட்டே அவ புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் பெரிய பாவமா. ஏன் மல்லிகா, உனக்கு வேற மாப்பிளையே கிடைக்கலையா? உனக்கு என்ன குறை? எல்லா வசதி இருக்கு, ஏன் இப்படி இருக்க? புருஷனுக்கு ஏன் ஆசைப்படுற? நிறுத்துங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்க இருங்க. மத்தவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டே இருங்க. யார் இருந்தாலும் இல்லனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். வேதாஜி, எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸு? கிழிச்சிட்டேன். யோ, பிரச்சனை பண்ற மாதிரி யாரு வந்தாலும் உள்ள விடக்கூடாது, புரியுதா சார்? ஏன் மல்லிகா, உனக்கு வேற மாப்பிளையே கிடைக்கலையா? உனக்கு என்ன குறை? எல்லா வசதி இருக்கு, ஏன் இப்படி இருக்க? புருஷனுக்கு ஏன் ஆசைப்படுற? நிறுத்துங்க. என்ன மல்லிகா, ஏன் ரெடி ஆகாம இருக்க?
எனக்கு என்னமோ வேதா மேல சந்தேகமாவே இருக்கு. அவ என்னமோ ஒண்ணு பண்றா. இல்லம்மா, நாம தான் எல்லா சைடும் அவளை பிளாக் பண்ணியாச்சே. அவளால நம்மள மீறி நீ எதுவும் செய்ய முடியாது. இல்லக்கா, எனக்கு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்க. அவளோட நடவடிக்கைலாம் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. ஆமா, இப்ப அவ எங்க இருக்கா? வெளியில. என்ன பண்றா? நீ வெளிய வந்து பாரு, உனக்கு டவுட் இருந்தா எல்லாம் கிளியர் ஆயிடும். வா. எங்க அவளை காணோம்? அங்க பாருமா. இது போல 5 முகம் கொண்ட விளக்கம் கொண்டு வாங்கோ. அந்த கற்பூரத்தை அங்க வச்சிருந்தோம். எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இந்த புஷ்பத்தை கொண்டு போய் வந்திருக்கிறவா எல்லாராண்டையும் கொடுங்கோ. சரி. இவன் நடந்துக்கிறத பார்த்தா என்னமோ இவளே சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்துற மாதிரில இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு மஞ்சு. என்ன கடவுள் வந்து காப்பாத்து வரன்னு அவ சொன்னான்னு சொன்னி அதுவா? வாய் மூடு கொஞ்ச நேரம். அவதான் பைத்தியம் மாதிரி ஏதோ சொல்றானா? நீயும் அதே சொல்லிட்டு இருக்க. நீங்க கொடுத்துட்டு வாங்கம்மா. அண்ணே ஒரு நிமிஷம். நீங்களாம் இங்கதான் இருக்கீங்களா? ஏன் இப்படி ஓரமா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒத்தாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆளுக்கு ஒரு வேலை பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் சீக்கிரமா முடியும்ல. ஆமா, நீங்க என்ன நினைச்சிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆள் இல்லப்பா, அதான் நானே எல்லாம் செய்ய வேண்டியதா போயிடுச்சு. சரி, பேசி இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நட்டு, ஏசி இன்னும் ஆன் பண்ணலையா? அதை என்னன்னு விசாரிச்சு கொஞ்சம் ஆன் பண்ண சொல்லு. மஞ்சு, நீ முன்னாடி போய் நின்று வரவங்க எல்லாம் ரிசீவ் பண்ண. பஞ்சு, நீங்க கிச்சனுக்கு போய் டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு கொஞ்சம் பாத்துட்டு வாங்க போங்க. டேய், சாவடிச்சிருவேன், நில்லுடா. அவதான் பைத்தியக்காரி மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கானா? நீயும் அதை கேட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கல்யாணம் நடக்க போறது உன் புருஷனுக்கு. என்னமோ உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்க. இந்த கல்யாணம் அண்ணே, இந்த கல்யாணம் என் புருஷனுக்குன்னா அது என் வீட்டு கல்யாணம் தானே. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வேலை பாருங்க, இல்லைன்னா ஓரமா நின்னுக்கிட்டு வேடிக்கை பாருங்க. அதை விட்டுட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டேய் கல்யாண பொண்ணு, என்ன வெறும் பட்டு சேலை மட்டும் கட்டிக்கிட்டு வந்து நிக்கிற? சீக்கிரமா போய் ரெடி ஆகு போ. இல்ல நான் வந்து ரெடி பண்ணட்டுமா? நல்ல வேலை, எங்க சரின்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹே, நீ என்ன இந்த நேரத்துக்கு முறைச்சுக்கிட்டு நிக்கிற? போ, போய் ரெடி ஆகு. முகூர்த்த நேரம் நெருங்க போகுது. பாத்தியா அந்த வேதாவ? ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருக்கா. நீ தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டு இருக்க. அவ ஏதாவது செஞ்சுட்டு வாழோன்னு. அவ இந்த அளவுக்கு வேலை செய்யறதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போன தடவை எனக்கும் நாகராஜ்க்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதே அவதான். ஆனா அன்னைக்கு அவ பெருசா எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்காம அழுது வடிஞ்சு சுத்திக்கிட்டு இருந்தா. பட் இந்த தடவை அவ இந்த அளவுக்கு ஓடி ஆடி வேலை செய்யறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எக்காரணத்து கொண்டும் இந்த தடவை இந்த கல்யாணம் நிக்க கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா ஒருத்தர் கூட இங்க இருந்து உயிரோட போக மாட்டாங்க.
என்னாச்சு நாகராஜ்? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? ரெடி ஆகலையா? வேதாஜி, என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஏங்க இவ்வளவு பரபரப்பா கல்யாண வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? எல்லா காரணமா தான் நாகராஜ். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. வேதாஜி, என்ன காரணம்? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நடக்கும்போது உங்களுக்கே தெரியும். ஏங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? நான் ஒண்ணு நடக்கும்னு நினைச்சு இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா அது நடக்காம போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன வேதாஜி, நடக்குதோ நடக்கலையோ அது ஏங்க என்கிட்ட சொல்ல மாட்டேன்றீங்க? இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லைல்ல? இது என்னங்க கேள்வி? பதில் சொல்லுங்க. செத்து போக கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்க மட்டும் நான் தயாரா இல்ல. போதுமா? இந்த கோவத்தோடையும் எங்க இந்த கல்யாணம் நடந்துருமோ நடக்காதோங்கிற பயத்திலேயே இருக்கிறது தான் நல்லது. அப்பதான் அவங்களுக்கு டவுட் வராம இருக்கும். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. புரிய வேண்டாம் நாகராஜ். நீங்க என்ன நம்புறீங்கல்ல? அந்த நம்பிக்கையோடயே நீங்க மனமேடைக்கு போங்க. நமக்கு நல்லதுதான் நடக்கும். என்ன நம்புங்க நாகராஜ். சீக்கிரமா வாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அடுத்த நிமிஷமே அவளை குத்தி கொன்னுடணும். சார், 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க சார். வந்து இப்படிதான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எங்கிட்டயும் மல்லிகாவோட கர்ப்பத்துல சந்தேகம் இருக்கு, அதனால அந்த மல்லிகாவோட ட்ரீட்மெண்ட் பத்தின டீடைல்ஸ் வேணும்னு கத்திட்டு இருந்தாங்க சார். பேஷண்ட் தவிர யார்கிட்டயும் கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு ரொம்ப கோவமா கத்திட்டு கிளம்பி போயிட்டாங்க சார். பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா நேரா உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா சார்? அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். இத்தனை வருஷமா நான் சர்வீஸ்ல இருக்கேன். என்னோட ரிப்போர்ட்டே தப்புன்னு சொல்றாங்க சார். பர்சனலா அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு சார். அதனாலதான் இப்படி சம்மந்தம் இல்லாம லூஸ் மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க சார். சார், என்ன சார் இது? டேபிள் மேல துப்பாக்கி எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. என்ன பயமுறுத்துறீங்களா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் சார். என் ரிலேஷன்லயே நிறைய பேர் போலீஸ் ஆபீசரா இருக்காங்க. ஏன் போலீஸ்ல மட்டும் இல்ல சார், ஆளுங்கட்சியில இருந்து எதிர்கட்சி வரைக்கும் எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. அதனால இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஆனா நாளைக்கு இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். சார், எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் சார்.
நீ ஏரியாவுக்கு புதுசா? இந்த ஏரியாவில் என் முன்னாடி ஒருத்தனும் நிற்க மாட்டான் தெரியுமா? ஏன்னா நான் குடிச்சிட்டேன் மிருகமாயிடுவேன். படா. ஏய் சொல்லினே இருக்கிற முறைச்சினே இருக்கிற அப்படியே போட்டோடா பாருவன் அப்படியே. ஏய் என்னடா என்ன முறைக்கிற? அப்படியே பாட்டோட சொரிடா ஒன்று அப்படியே. ஏய் மல்லிகா கர்ப்பம் சொன்னதே பொய் சார். அவங்க கர்ப்பமாவே இல்ல. மல்லிகா தான் முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கொடுத்து சொல்ல சொன்னாங்க. அவங்க செக்கப்க்கு வந்து போனதே சும்மா சார். நாங்க செக்கப் பண்ற மாதிரி பண்ணிட்டு மாத்திரை கொடுத்துட்டு அனுப்பிடுவோம். அவங்க ரிப்போர்ட்ல என்கிட்ட தான் சார் இருக்கு. இதை எங்க வந்து சொல்ல சொன்னாலும் நான் சொல்லுவேன் சார். நான் மண்டபத்திற்கு வருவதற்கு லேட் ஆகலாம். அதற்குள் இதனுடன் சேர்த்து அனுப்பிய வீடியோக்களை வைத்து கல்யாணத்தை நிறுத்தவும். எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். அடிக்காதீங்க சார். ஐயோ ஆமா சார். ஐயோ சார் விட்டுருங்க சார். சார் ஆமா. சார் 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 அடிக்காதீங்க சார். என் உடம்பு தாங்காது சார். பிஞ்சு உடம்பு சார். சார் உங்களுக்கு ருத்ராவை கொண்டது யாருன்னு தான் சார் தெரியணும். ருத்ராவை கொண்டது நான் தான் சார். ஆனால் கொல்ல சொன்னது மல்லிகா சார். இதில் என் பொண்டாட்டியும் உடந்த சார். சார் இதை நீங்கள் எங்கே வந்து சொல்ல சொன்னாலும் நான் சொல்கிறேன் சார். சார் அடிக்காதீங்க சார். இதுக்கு மேலே அடித்தா நான் செத்துருவேன் சார். சார் மல்லிகா கர்ப்பம் சொன்னதே பொய் சார். அவங்க கர்ப்பமாவே இல்ல. மல்லிகா தான் முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கொடுத்து சொல்ல சொன்னாங்க. அவங்க செக்கப்க்கு வந்து போனதே சும்மா சார். பாவி, என்ன வேலை பார்த்திருக்கான்னு பாத்தீங்களா? தெரியும்டி நீ கேடின. நினைச்சண்டி நீ ஊம கொசும்பின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நேத்து நைட்டு நீ அவ்வளவு திமிரா பேசும்போது எனக்கு டவுட் வந்துச்சு. என்னடா இவ இவ்வளவு தைரியமா பேசுறாளே, காரணம் இல்லாம இப்படி பேச மாட்டாளேன்னு. அதுல நீ வேற ரொம்ப சின்சியரா வேலை பாத்தியா? அப்போ
என் டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் ஒரு செகண்ட் கூட விடாம உன்னை வாட்ச் பண்ண சொன்னேன். என்ன செய்ய போற? இந்த வீடியோவெல்லாம் காட்டி கல்யாணத்தை நிறுத்த போறியா? எந்த காரணத்துக்காகவும் இந்த கல்யாணம் நிக்க கூடாது. இந்த கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக ஏற்கனவே 2 கொலை பண்ணிருக்கேன். இன்னும் எத்தனை கொலை வேணாலும் செய்வேன்.